ஓகே, குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2 அதில் யூனிட் 2ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ நான் சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் வந்து இட்ஸ் லைக் ஒரு ஃபார்மெட் மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்து எல்லா செகண்ட் யூனிட்டில் கேட்குற எல்லா ப்ராப்ளமுக்கும் இதுதான் ஃபார்மெட். இதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிக்கிறலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த இன்ஃப்ளூயன்ஷியல் லைன் ஆர்டினேட்ஸ் அட் 1 மீட்டர் இன்டர்வல் அட் 2 மீட்டர் இன்டர்வல் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ செகண்ட் யூனிட்ல ஃப்ரம் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் 2ல ஃபைண்ட் த இன்ஃப்ளூயன்ஷியல் லைன் ஆர்டினேட்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து கண்டினியூஸ் பீமை வச்சு நான் சால்வ் பண்றேன். மேக்ஸிமம் கண்டினியூஸ் பீம்ல இருந்தா ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமுக்கு வரலாம். ஃபார் ஏ கண்டினியூஸ் பீம் given in the figure கொஸ்டின் கொடுத்துருவாங்க. determine the influence line for reaction at A. அதாவது நான் வந்து இது வந்து ஒரு ஃபார்மட்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து ஒரு நான் மோர் தென் 10 பேஜஸ் இருக்கு. இதுல வந்து ஏதாச்சும் ஒரு இதுதான் கேட்பாங்க அவங்க. ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் ஏ ஆர் ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் பி ஆர் ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் சி அப்படின்னு தான் கேட்பாங்க. மூணு உங்களை சால்வ் பண்ண சொல்ல மாட்டாங்க. பட் வந்து நான் வந்து மூணையுமே நான் இந்த ப்ராப்ளம்ல நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ தே வில் கிவ் த டயக்ராம். ஸோ இதான் அந்த டயக்ராம், ஏ கண்டினியூஸ் பீம். ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. டு ஃபைண்ட் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஆர்டினேட்ஸ் அட் 1 மீட்டர் இன்டர்வல், அதான் கண்டிஷன். சரிங்க. ஸோ டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 2 ஸ்பேன்ஸ் இருக்கு. ஏபி ஸ்பேன் அதோடைய லென்த் 4 மீட்டர், அப்புறம் ஸ்பேன் பிசி அதோடைய லென்த் 6 மீட்டர். ஸோ இதுக்கு we are drawing the line diagram. ஸோ லைன் டயக்ராம் வந்து ஏபிசி ஆர்ஏ ஆர்பி ஆர்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் 4 மீட்டர் 6 மீட்டர்னு போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? நம்மளை 3 கண்டிஷனில் சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரியாக்ஷன் அட் ஏ கமா ஆர்ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஆர்ஏ ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி டு ஃபைண்ட் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஏ, ஸோ அதனால ஆர்ஏஸ் ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? லைன் டயக்ராம் வந்து கொஸ்டின்ல கொடுத்த டயக்ராம் அப்படி நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம லைன் டயக்ராம்ல ஆர்ஏஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ ஹியர் இன் திஸ் லைன் டயக்ராம் we are going to take moment about C. ஸோ moment about C எடுக்கிறோம். ஸோ அதனால RA into 4 plus 6 10. ஸோ RA into 10 மீட்டர் பிளஸ் RB into இந்த டிஸ்டன்ஸ் RB into 6 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆர்ஏவுடைய வேல்யூ நம்ம 1 கிலோ நியூட்டன் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி we have find out the value of RB. ஸோ ஆர்பி வேல்யூ வந்து -1.66 கிலோ நியூட்டன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த லைன் டயக்ராமை நம்ம திருப்பி நம்ம ரீட்ரா பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மேல நம்ம ஆரோ மார்க் போட்டு ஆர்பின்னு போட்டிருக்கோமா, நமக்கு வந்து ஆன்சர் வந்து -1.66 கிலோ நியூட்டன் வந்ததுனால மேல போட்ட ஆரோ மார்க்கை கீழே தலைகீழ டவுன் சைடா போட்டு 1.66 கிலோ நியூட்டன் எடுத்து எழுதிடுறோம். சரிங்களா? எழுதிட்டு டோட்டல் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு அந்த கண்டிஷன் படி இதுல எழுதுலாம் அப்வர்டோ அதெல்லாம் ஒரு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடும், டவுன்வர்ட் ஃபுல்லும் ஈக்குவேஷனுக்கு அந்த சைடும் கொண்டு போய்க்கிறோம். ஸோ இதில் அப்வர்ட் ஃபோர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? ஆர்ஏ அதோட வேல்யூ 1 கிலோ நியூட்டன் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ 1 கிலோ நியூட்டன் பிளஸ் ஆர்சி வேல்யூ அது நமக்கு தெரியாது இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ல ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 1.66 கிலோ நியூட்டன். இதை போட்டு நம்ம ஆர்சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 0.66 கிலோ நியூட்டன். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஆர்டினேட் அட் எக்ஸ். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, இது வந்து ஃபார்முலா, இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ILO at x equal to y suffix xa divided by y suffix aa. ஸோ இதுக்கு நம்ம இப்ப ஒரு டயக்ராம் வரையிறோம். ஸோ கொடுத்துருக்கிற டயக்ராம்ல இட்ஸ் கண்டினியூஸ் பீம்னால ஒரு ஸ்ட்ரைட் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சாச்சு. ஸோ ஏபிசி அப்படின்னு வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு ஸோ ஒய்ஏஏ வந்து இப்படி மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க இப்படி. அதே மாதிரி ஒய்ஏஏ இப்படி மேல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஒய்எக்ஸ்ஏ வந்து இந்த டிஃப்ளெக்ஷன் இந்த இது, அது மாதிரி ஒய்எக்ஸ்ஏ இங்க கீழே இருக்கிற டிஃப்ளெக்ஷன். இது வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி வரையணும். இது கீழே வந்து இது வந்து பாராபோலிக்கா இப்படியே வரைஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சி சப்போர்ட்ல இருந்து இந்த ஒய்எக்ஸ்ஏ வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பேன் ஏபில இருக்கிற ஒய்எக்ஸ்ஏ வந்து ஆர்சியில இருந்து அகைன்
எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுல ஆர்ஏஸ் ஈக்குவல் டு வேல்யூ 1ன்னு நமக்கு தெரியும். இது வந்து இட்ஸ் அ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் டயக்ராம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இப்போ டயக்ராம நம்ம ரீட்ரா வரைய போறோம். ஸோ ரீட்ரா வரையும் போது நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆர்பி வேல்யூ வந்து நமக்கு மைனஸ்ல வந்துச்சு, அதே மாதிரி ஆர்சி வேல்யூ நமக்கு வந்து பிளஸ்ல வந்துச்சு. ஸோ அந்த வேல்யூலாம் எடுத்து நம்ம போட்டுறோம். மைனஸ்ல வந்ததுனால நம்ம டவுன்ல போட்டுறோம். ஸோ இதுல வரைஞ்ச டயக்ராம் வந்து இட்ஸ் அ காமன் டயக்ராம். ஸோ அந்த டயக்ராமை நீங்க மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கணும். இது வந்து இட்ஸ் லைக் எ பாராபோலிக் கர்வா இருக்கணும். ஸோ இந்த டயக்ராம் வந்து நம்ம ப்ராப்ளமுக்கு ஏற்ற கண்டிஷன்ல வரைஞ்சிருக்கிறோம். ஸோ ஆரியோடைய வேல்யூ நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கோம் 1 கிலோ நியூட்டன்னு. ஆர்பி வேல்யூ நமக்கு வந்து மைனஸ்ல வந்துச்சு. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன்ல 1.66ன்னு போட்டாச்சு. ஆர்சி வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். ஆர்சியோடைய வேல்யூ வந்து 0.66. ஸோ அதனால அப்வர்ட் டைரக்ஷன்ல போட்டு 0.66ல நம்ம இங்க வரைஞ்சாச்சு. அகைன் சப்போர்ட் சில இருந்து இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து அப்படியே கீழே நீங்க டாட்டர் லைன் மாதிரி கூட போட்டுக்கோங்க. இந்த ஒய் எக்ஸியில கீழே அப்படியே டாட்டர் லைன் போட்டு இந்த இருக்காது ஒரு செக்ஷன் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த பிசிங்கிற ஸ்பேன்ல ஒரு செக்ஷன் எடுக்கிறோம் எக்ஸ் எக்ஸ்னு, அதே மாதிரி ஏபிங்கிற செக்ஷன்ல ஒரு செக்ஷன் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் பாயிண்ட் சில இருந்து எக்ஸ், அதே மாதிரி இந்த ஏபி ஸ்பேன்ல நம்ம செக்ஷன் எடுத்தோம்ல அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் பாயிண்ட் சில இருந்தும் எக்ஸ். சரிங்களா? ஸோ அந்த உள்ள இருக்கிற அந்த ஏபி ஸ்பேன் 4 மீட்டர், பிசி ஸ்பேன் 6 மீட்டர்னு எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த டயக்ராம் வந்து எப்படின்னு நீங்க கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டயக்ராம் கரெக்டாக வரைஞ்சாதான் அதுக்கடுத்து வி கேன் கோ ஃபர்தர் ஆன். ஸோ இதில் இப்போ நான் சொன்னேன்ல அதை தான் இங்கே வேர்டிங்ஸில் எழுதியிருக்கிறேன். மேக் ஏ செக்ஷன் இன் ஈச் ஸ்பேன் ஏபி அண்ட் பிசி அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் மீட்டர் ஃப்ரம் த சப்போர்ட் சி. நான் சொன்னதை தான் இங்கே நான் வேர்டிங்ஸாக போட்டிருக்கேன். ஸோ ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து எம்எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு 0.66x. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா, ஓகே நவ் இப்போ மெக்காலைஸ் மெத்தட் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதுபடி இது நம்ம இப்போ வந்து டேக்கிங் மொமெண்ட் அபவுட் த செக்ஷன் எடுக்கிறோம். ஸோ இதில் வந்து டேக்கிங் மொமெண்ட் அபவுட் திஸ் செக்ஷன் அப்படி எடுக்கிறதுனால 0.66 இன்டூ எக்ஸ். ஸோ 0.66 இன்டூ எக்ஸ் போட்டாச்சு. ஸோ அக்கார்டிங் டு த மெக்காலைஸ் மெத்தட் அடுத்த செக்ஷனுக்கு பண்ணும்போது இது டவுன்வர்ட் ஃபோர்ஸில் இருக்குது, அதனால மைனஸ் 1.66 இன்டூ எக்ஸ் மைனஸ் 6. ஸோ நமக்கு இப்போ இதை இந்த செக்ஷனுக்கு ரிசால்வ் பண்ணுறோம். 1.66 இன்டூ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு போட்டிருக்கோம். எக்ஸ் மைனஸ் 6லேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா வி ஆர் ரிசால்விங் 1.66 இன்டூ இந்த செக்ஷனுக்கு ரிசால்வ் பண்ணுறோம் பை மெக்காலைஸ் மெத்தட். ஸோ அப்படி போடுறதுனால நம்மளோட ஈக்குவேஷன் வந்து இப்படி வந்துருச்சு. எம்எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு 0.66x மைனஸ் 1.66 இன்டூ எக்ஸ் மைனஸ் 6ன்னு வந்துருச்சு. பை மெக்காலைஸ் மெத்தட் நம்ம இதை வந்து இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, இஐ டி ஸ்கொயர் பை ஒய் டிஎக்ஸ் ஸ்கொயர் சீக்வல் டு அப்படின்னு போட்டு இந்த ஈக்குவேஷனை இப்படி நம்ம ரீரைட் பண்ணிக்கிறோம். இப்போ வி ஆர் டேக்கிங் இன்டகிரேஷன். இந்த மேலே இருக்கிற அந்த ஈக்குவேஷனுக்கு இன்டகிரேஷன் பண்ணுறோம். ஸோ இதில் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த எக்ஸ் டேம் எல்லாமே கூடிக்கிட்டே போகும். நான் சிம்பிள் டேமில் சொல்லணும்னா சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது இஐ இன்டூ நான் இது குறைஞ்சிக்கிட்டே போகும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் சீக்வல் டு 0.66. எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே 1 இருக்கு, ஸோ ஸ்கொயர் பை கீழே ஒரு 2 ஆட் பண்ணிக்கிறணும், ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் C1 மைனஸ் 1.66 எக்ஸ் மைனஸ் 6 மேலே 1 இருக்கு, அதனால 2 பை 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். சரிங்களா? அகைன் இந்த ஈக்குவேஷன் 1 அகைன் வி ஆர் இன்டகிரேட்டிங். அகைன் இன்டகிரேட் பண்ணும்போது இது வந்து வெறும் ஒய்யா மாறிடும் இந்த டேர்ம். இஐ இன்டூ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் இருக்கு, அதனால இதை வந்து +1 ஆட் பண்ணிக்கிறணும். கியூபு கீழே ஆல்ரெடி ஒரு 2 இருக்கு, ஸோ 2 இன்டூ 3 அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுமா, அதனால C1 இன்டூ எக்ஸ் பிளஸ் இன்னொரு கான்ஸ்டன்ட் C2 அப்படின்னு போட்டுருணும். அதே மாதிரி இந்த சைடில் மைனஸ் 1.66 மேலே இங்கே ஸ்கொயர் இருக்கா, அதனால +1 கியூப் போட்டுட்டு கீழே 2 இருக்கு இன்டூ 3
சரி, ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 வாட்டி இன்டகிரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபைனல் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். EIY is equal to 0.66x cube by 2 into 3 C1x plus C2 minus 1.66 x minus 6 the whole cube by 2 into 3. இதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதை முடிஞ்சா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்துதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் திஸ் ப்ராப்ளம். ஒரு 3 கண்டிஷன் அப்ளை பண்ணணும். when x equal to y is equal to, when x equal to y is equal to, ஒரு 3 வாட்டி நம்ம உள்ள இருக்கிற அந்த எக்ஸோட வேல்யூவை மாற்றி மாற்றி போடுவோம். ஒய் மட்டும் 3 கண்டிஷன்லையுமே 0 தான் வரும். சரிங்களா? இப்போ வந்து when x equal to 0 y is equal to 0, இது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் x equal to 0 y is equal to 0ங்கிறது வந்து எப்படி கேட்டாலும் x equal to 0 y is equal to 0 தான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் மட்டும் ஒரு ப்ராப்ளமுக்கும் மாறும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார்டிங்ல இந்த ப்ராப்ளம்ல 3 சப்டிவிஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது? ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஃபைண்ட் த ஆர்ஏ எக்ஸில் அட் ஆர்ஏல கண்டுபிடிச்சிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் ஏ, ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் பி, ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் சி. ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் த ரியாக்ஷன் அட் ஏ, ஆர்ஏ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்ஏ பார்க்கும்போது இது வரைக்கும் எல்லா ஸ்டெப்பும் சேமாக தான் வரும், இங்க இருந்து மாறும். சரிங்களா? when x equal to 0 y is equal to 0ங்கிறது இந்த 3 சப்டிவிஷனுக்கும் சேமா வரும். அதை தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த மேல இருக்கிற இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல x equal to 0 y is equal to 0 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த C2 உடைய வேல்யூ மட்டும் 0 ஆயிரும். மற்ற எல்லாமே நமக்கு இதுல கிடைக்கிற அவுட்புட் வந்து C2 is equal to 0. சரிங்களா? அதுக்கு அடுத்து when x equal to 6 y is equal to 0, இது இந்த கண்டிஷன் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல நம்ம சால்வ் பண்றோம். இதுல பண்ணிட்டு இருக்கும் போது இதுல வந்து அந்த ஆர்ஏவுடைய வேல்யூக்கு ஆர்ஏ ஈக்குவல் டு 1 கிலோ நியூட்டன் எடுத்து நம்ம சால்வ் பண்றோம். அப்படி பண்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த ஸ்பேன் ஏபி இதவே நம்ம வந்து மறந்துடணும். சரிங்களா? ஸோ ஸ்பேன் ஏபியை மறந்ததுனால நமக்கு எக்ஸோடைய வேல்யூ 6 மீட்டர் மட்டும் தான் இருக்கும். அதனால நம்ம செகண்ட் கண்டிஷன் என்ன பண்றோம்னா x equal to 6 y is equal to 0 அப்படின்னு போட்டு அந்த x equal to 6 y is equal to 0 ஈக்குவேஷன் நம்பர் 2ல சால்வ் பண்ணி நம்ம C1 உடைய வேல்யூ -3.96ன்னு நம்ம கொண்டு வர்றோம். சரிங்களா? இப்போ வந்து x equal to 6 y is equal to 0 இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த C2 உடைய வேல்யூ 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் C2 உடைய வேல்யூ 0ன்னு. ஸோ C2 உடைய வேல்யூ ஃபுல்லும் 0, x உடைய வேல்யூ ஃபுல்லும் 6, y உடைய வேல்யூ ஃபுல்லும் 0. ஸோ நமக்கு y வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு. ஸோ அதனால இந்த மொத்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 ஆயிரும். சரிங்களா? அது 0 ஆயிருக்கா? ஸோ C1 வேல்யூ -3.96 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப நமக்கு C1 வேல்யூ தெரியும், C2 உடைய வேல்யூ தெரியும். இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. சரிங்களா? C1 வேல்யூ C2 உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணா EI y is equal to 0.11x cube minus 3.96x இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த EIயை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடும். ஸோ டினாமினேட்டருக்கு போயிருச்சு, ஒய்ன்னு மட்டும்தான் இருக்கும். ஒய்யை வந்து YXA அப்படின்னு எடுத்து எழுதிடுறோம். ஏன் எடுத்து எழுதுறோம்னா நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஆர்டினேட் உடைய ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஆர்டினேட் உடைய ஃபார்முலா ILO at x equal to YXA by YAA. சரிங்களா? ஸோ அதனால நம்ம இவ்வளவு நேரம் பண்ணது எல்லாமே YXA கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த EIயை கீழே இங்க கொண்டு வந்துடுறோம். ஸோ வெறும் y இருக்கிற இடத்துல YXA அப்படின்னு போட்டுட்டு இந்த ஈக்குவேஷன் உள்ள இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இப்படி வச்சுக்கிறோம். இல்லாட்டி நீ ஃபர்ஸ்ட் டைம் நீ இப்படி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் when x equal to 10 மீட்டர். சரிங்களா? ஏன்னா மிச்சம் டோட்டல் ஸ்பான் வந்து 10 மீட்டர். ஸோ அதனால x equal to 10 மீட்டர்னு போட்டு திருப்பி மேல இருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல x equal to 10 நீங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை ஆகி உங்களுக்கு வேல்யூ வந்து YAA is equal to 52.3
736 by EIன்னு வரும். இப்போ இங்கே ஏன் ஒய்ஏஏ வந்துச்சுன்னா நம்ம ஃபார்முலா அகைன் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் கோஆர்டினேட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்ஏ பை ஒய்ஏஏ தானே. இப்போ நம்ம வந்து ஒய்ஏஏ கண்டுபிடிக்கிறோம். ஒய்ஏஏ கண்டுபிடிக்கும் போது அந்த டோட்டல் ஸ்பான் எடுத்துக்கிறோம் இந்த கண்டிஷனுக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு போட்டு ஒய்ஏஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த ஃபார்முலால ஐஎல்ஓ அட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஒய் எக்ஸ்ஏ பை ஒய்ஏஏ. ஸோ அதுபடி நம்ம ஒய் எக்ஸ்ஏ உடைய வேல்யூயும் ஒய்ஏஏ உடைய வேல்யூவும் நம்ம இதில் போட்டு ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபைனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு டேபிளேஷன் போடுறோம் 0ல இருந்து 10 வரைக்கும். ஏன்னா நமக்கு டோட்டல் ஸ்பேன் வந்து 10 மீட்டர் நமக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் எக்ஸோடைய வேல்யூ 0, இப்போ இங்கே 0 தானே, அதனால எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு அது கிடைக்கிற ஆன்சரை கீழே எடுத்து எழுதுறோம். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல் டு 1, ஸோ எல்லா எக்ஸ்லையும் 1ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கிடைக்கிற ஆன்சரை கீழே எடுத்து எழுதுறோம். ஸோ இப்படியே நம்ம 10 வரைக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 10 போட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு we are drawing a graph. ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிட்டு நம்ம ஒரு கிராஃப் வரைய போகிறோம். நீங்கள் கிராஃப் உங்களுக்கு வரைய தெரியுங்களா? ஸோ அந்த கிராஃப் வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a கண்டினியூஸ் பீம். ஸோ அதனால 3 சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட் ஏ, சப்போர்ட் பி, சப்போர்ட் சி. நீங்கள் கொஸ்டினை பார்த்தே இதை நீங்கள் எடுத்து எழுதிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் டயக்ராம் இப்படி எடுத்து வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஓவர். அப்புறம் செகண்ட் சப்டிவிஷன் என்னது, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் த ரியாக்ஷன் அட் பி, ஆர்பி கண்டுபிடிக்கணும். அது வந்து அடுத்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணுறேன்.